சாமியோட மெசேஜ் 3 வார்த்தையில சொல்லிடலாம். ஞானம், தியானம், ஆனந்தம். மேனோட டியூட்டியா? வேற ஒண்ணுமே இல்ல. Man has no duty. Duty is 4-letter word. Man has only one responsibility, to live beautifully, to live happily, to live blissfully. No duty. கடமைன்றது எனக்கு இல்ல, இல்லவே இல்ல. நானா சொல்றதுதான் கடமை. எந்த மனிதனுக்கும் எந்த கடமையும் கமிட்மெண்ட்டுமே இல்ல. ஹோல் கமிட்மெண்ட்டும் இந்த உலகத்தை படைச்ச கடவுள் மேல, பிரபஞ்ச சக்தி மேல. மனுஷனுக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு, கடமை இல்ல. ரெண்டுத்துக்கு டீப் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் எடுத்து செஞ்சா நல்லது, எடுத்து செய்யலனா ஒண்ணும் இல்ல. கடமைன்றது செஞ்சே ஆகணும். இட்ஸ் a 4-letter word, forcible word. டியூட்டி அப்படிங்கிறது ஒரு இதுவே கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தான் ஒண்ணு இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததும் இனிமையான ஆனந்தமான வாழ்க்கையை வாழதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனந்தமான வாழ்க்கையை வாழும்போது தானாவே நம்மளை சுத்தி ஆனந்தத்தை நம்ம ரேடியேட் பண்ணிடுவோம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஒரு ஆனந்தமா இருக்கிறவன் வயலண்டா இருக்க மாட்டான். அஹிம்சைக்கான ரியல் வழி என்னன்னா ஆனந்தமா இருக்க ஆரம்பிக்கிறதா. நாம ஆனந்தமா இல்லாம அஹிம்சையோட இருக்க ஆரம்பிச்சோம்னா மற்றவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம், நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். செல்ஃப் டார்ச்சர் இருந்துட்டே இருக்கும், மெசோசிசம் இருந்துட்டே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் போத் ஆர் பீயிங் பிளிஸ்ஃபுல். அதுலதான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையை இனிமையாகவும் ஆனந்தமாகவும் நடத்துறது தான் இருக்கு. அந்த ஆனந்தம் அப்படின்னு நான் சொல்ற வார்த்தைக்கு ரொம்ப டீப்பான மீனிங் நிஜானந்தம். நிஜானந்தத்துக்கான வழிதான் தியானம். சாமியோட மெசேஜ் 3 வார்த்தையில சொல்லிடலாம். ஞானம், தியானம், ஆனந்தம். ஞானம் அப்படின்னா மெச்சூரிட்டி. ஒவ்வொரு மூமெண்ட்ல நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு உள்ள இருந்தே இந்த ஞான டீச்சிங்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் கைட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங்ஸை குரு கிட்ட இருந்து கேட்டு கேட்டு அதெல்லாம் உள்ள ஸ்டோர் ஆயிட்டு உள்ள இருந்தே கைட் பண்ண ஆரம்பிக்கும். மெச்சூரிட்டி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த எப்படி டிசைட் பண்றது, எப்படி வாழறது அப்படின்றத பத்தி நம்முடைய இன்னர் மைண்ட், இன்னர் விஸ்டம் கைட் பண்ண ஆரம்பிக்கும். இதான் ஞானம். அந்த ஸ்டேட்டுக்கு போறது இதான் ஞானம். அதுக்கு அடுத்து அதை டீப் ஆக்குறதுக்காக தியானம். இது ரெண்டு பண்ணா ஆனந்தம் தானா வந்துடும். जयति तेऽधिकं नित्या जन्मना व्रज श्रयत इन्दिरा नित्या शश्वतद्रहि दयितदृश्यतां नित्या दिक्षु तावका स्त्वयि धृता सव नित्यास्त्वां विचिन्वते भावं मतिमधुरं ननु नित्यानन्दा धन्यं मम जीवनं नित्यानन्दा भावं मतिमधुरं ननु नित्यानन्दा धन्यं मम जीवनं नित्यानन्दा शरदुदाश्रये नित्या साधु जातसे सरसिजीधर नित्या श्रीमुषादृश सुरतनाथ ते नित्या शुल्कदासिका वरदनिघ्नतो नित्या नेह किं वद भावं मतिमधुरं ननु नित्यानन्दा धन्यं मम जीवनं नित्यानन्दा भावं मतिमधुरं ननु नित्यानन्दा
धन्यं मम जीवनं नित्यानन्दा विषजलाप्ययात् नित्याव्यालराक्षसात् वर्षभारतात् नित्याद्वैत्युताननात् वृषभयात्मजात् नित्या विश्वतोभयात् वृषभते वयं नित्या रक्षितामुः भावं मतिमधुरं ननु नित्यानन्दा धन्यं मम जीवनं नित्यानन्दा भावं मतिमधुरम्